என் பர்த்டே உனக்கு எப்படி தெரியும்? பர்த்டே மட்டும் இல்ல, சண்டே மண்டே வெட்னஸ்டே உன்னோட ஹாலிடே எல்லாமே விலாவாரியா டீடைலியா சூசி என்கிட்ட சொல்லிட்டாரு. ஆமா, என் பர்த்டே உனக்கு எப்படி தெரியும்? எனக்கும் சூசி தான் சொன்னாரு. அது சரி, ஒரே நாள்ல ரெண்டு அறிவாளிகள் பிறக்க மாட்டாங்களாமே, நீ எப்படி பிறந்த? ரெண்டு அறிவாளிங்க ஒன்னா பிறந்தது இல்ல, நான் ஊர்ல இருக்கும்போது ரெண்டு ஸ்வீட் நாய்க்குட்டிங்க ஒரே நாள்ல பிறந்துச்சு. இந்தாங்க என் பிரசன்ட். கைய மாத்துங்க. இது வேற. இந்தாங்க என் பிரசிடென்ட். பிரசன்ட் பிரசிடென்ட் பிரசன்ட் பிரசிடென்ட். சரி குடியா. ச்சே, மீண்டும் வேட்டியா? கிரேசி. ஆமா, இது ஏது உங்களுக்கு? இதுவா? பொட்டில இருந்து தட்டிட்டு வந்தது. எதுக்காகனா, எங்க அம்மாவோட பாட்டி காலத்துல இருந்து ரொம்ப ராசியான புடவை. இத கட்டி விட்டு முதல் ராத்திரிக்கு அனுப்பிச்சாங்கன்னா அடுத்த ராத்திரிக்கே ஐயனார் மாதிரி ஜம்முன்னு ஆம்பளை பையன் வந்து நிப்பான் மீசையோட. இப்படி இன்டீசென்ட்டா பேசக்கூடாது, டீசென்ட்டா பேசணும்னு சொல்லிருக்கேன்ல, மறந்துருச்சா? யோ, ஜாக்கெட் எங்க? எங்க பாட்டி எல்லாம் ஜாக்கெட் போட்டது இல்ல, எங்க தாத்தா ரொம்ப கொடுத்து வச்சவர்ல. பெரும் சேலை என்னையா பண்றது? அதான் சுத்தி யாரும் இல்லையே. நீ அப்படி போய் மாத்திக்க, நான் இப்படி மாத்திக்கிறேன். உனக்கு பயங்கர கொழுப்பியா? ஆண்டவன் கொடுத்த ஒரிஜினல் பர்த்டே ட்ரெஸ் இதுதான். நிர்மலா, நிர்மலா, ஊர் வந்துருச்சு, வா போலாம். வாராளையா மீனாட்சி வழிவிடையா சுப்பையா லாலா 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 லாலா. வாராளையா மீனாட்சி வழிவிடையா சுப்பையா லாலா 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 லாலா. தெப்ப குளத்துல தண்ணி எடுத்து தெருமுனையில தலைமுழுகு லாலா 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 லாலா. தெப்ப குளத்துல தண்ணி எடுத்து தெருமுனையில தலைமுழுகு லாலா 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 லாலா. அரமண, வில்லங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து வருது போல் இருக்கு. இவங்களா கணக்கு வில்லங்க? இவங்க ரொம்ப நல்லவங்க கணக்கு. வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. வாங்காத்தா வாங்க. ரொம்ப தொலைவுல இருந்து வந்திருக்கீங்க போல இருக்கு. அப்புறம் எல்லாம் சந்தோஷமான சமாச்சாரம் தானே? இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையறதுல எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அடடே, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? முருகா முருகா, பொட்ட புள்ளையாச்சே, சட்டு புட்டும் தாட்டி விட வேண்டியதானா? அப்புறம் மாப்பிள்ளைக்கு வேலை மடத்துலயா வேற இடத்துலயா? அதாவது காலகாலத்து நடக்குறதெல்லாம் அந்த காலம் தாயி. இப்பெல்லாம் நம்ம தான் நடத்தி வைக்கணும். ராஜலட்சுமி பா. நம்ம டாக்டர் அம்மாவும் அவங்க சொந்தக்காரங்களும் வந்துக்கிறாங்க. உனக்கு தலைப்பரத்து குழந்தை பிறந்தா அவங்க தானே கூட மாட்டு ஒத்தாசு பண்ணணும். வா, ஏன் அங்கே நின்ட்ட? வா, உன்னை ஆசீர்வாதம் தான் வந்துக்கிறாங்க. போ, இதானம்மா நம்ம முத்துவேல் சம்சாரம். நம்ம மருமகா பேர் ராசலட்சுமி. இப்போ ராசலட்சுமி ஒரே தங்கச்சி பத்தது. வம்சம் தலைக்கணும். பொண்ணு துட்டு போட்டுனாத்தா. போ, இவங்க ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கு என்னைக்கு வேணும். கோயிலே இருக்கிறவங்க கோபம் எல்லாம் வராது. கும்பிட்டுக்கா, இவன் காலில் விழுந்தாத்தா புண்ணியா. பேசினார் மாதிரி எல்லாத்தையும் பொறுத்துக்குவாங்க. கும்பிட்டுக்கா. அப்போ இந்த பொண்ணோட வாழ்க்கை
நான் சொல்லல கணக்கு இவங்க நல்லவங்கன்னு. அண்ணே அவங்க கிட்ட ஒரு பஞ்சாயத்து பண்ணி உங்களை அண்ணியோட அனுப்ப வேண்டிய பொறுப்பு நம்மளது என்ன. அந்த தைரியத்துலதான் நான் வந்திருக்கேன். நிர்மலா கூட ஊரை விட்டே போறதுக்கு மூட்டை முடிச்சோட வந்துட்டேன்டா. அண்ணே அவங்க வந்துட்டாங்க. நிறுத்துறா நிறுத்துறா. வணக்கங்க. வணக்கங்க. குட் மார்னிங்க. டேய் லோட்டா கும்பிட்டுக்கடா. ஏடா அறுபது வருஷமா கன்னியாஸ்திரியா இருந்து புண்ணியத்தை தேடி வச்சிருக்கிறேன். உன்னை திட்டுறதுனால எனக்கு பாவம் தான் வந்து சேரும். கடவுள் என்னை மன்னிக்க மாட்டார். கடவுள் என்னை மன்னிக்க மாட்டார். நிர்மலா, என் கால்ல கட்டு போட்டுட்டாங்க. நீ ஒண்ணு கவலைப்படாத. நீ ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் உண்மையை சொல்லி போடலான்னு எவ்வளவு காத்துட்டு இருந்த தெரியுமா? என் மேல தப்பே இல்லை நிர்மலா. நடந்தது என்னன்னா, எனக்கே தெரியாம எங்க அப்பா நிர்மலா நிர்மலா இது பாருங்க, இது டாலர் செயின் இல்ல, நான் உங்களுக்கு கட்டுற தாலி. தெரிஞ்சுச்சா? இது எப்பவும் உங்க கழுத்திலேயே இருக்கணும். ஓகே?